நல்லாவே இல்லைல்ல அக்கா. என்னடா இங்கே பாருங்களேன், எல்லாம் சந்து சந்தாக இருக்குது. பல்லுக்கு நடுவில் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்குது. எதுலேயும் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம இது கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படிக்கா கரெக்ட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு டென்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போனால் நம்ம சரி பண்ணிக்கலாம். இவங்க வேற ஏன் இப்போ கூப்பிடுறாங்க? ஹலோ, சந்து பல்லு பார்த்தியா? நல்லாவே இல்லை. சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு. அப்பா அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. இருமா இருமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் சொல்லு. என்னை விட உங்களுக்கு வேலை தான் இம்பார்ட்டண்ட்டாப்பா. சொல்லுடா கண்ணா, என்னாச்சு? என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு. நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாம் சந்து சந்தாக இருக்குப்பா. என்னடா இப்படி சொல்லிட்ட? அந்த சந்து தாம உனக்கு அழகு. போங்கப்பா, எப்பயும் இப்படி ஏதாவது சொல்கிறீங்க நீங்கள். மாப்பிள்ளை ஏதாச்சும் சொன்னாரா? ஆமாப்பா, அவருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாருப்பா. முடிஞ்சால் மாற்றிக்க சொன்னாருப்பா. நான் வேணா மாப்பிள்ளை கிட்ட சொல்லட்டுமா? அந்த சந்து தான் இங்கே சொத்தை. அப்படிலாம் வேணாப்பா. சரிம்மா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் ரூம் நம்பர் 208க்கு போகலாம். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட் இருக்காங்க, டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? டாக்டர், நியோபி. என்ன பிரச்சனை? இங்கே பல்லில் சந்து முன்னாடி கேப்பாக இருக்குது. என்கேஜ்மெண்ட் இப்போ தான் ஆச்சு, ஃபோட்டோஸ் வந்திருக்கு. நல்லாவே இல்லை, அதான் சரி பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஓ, மேரேஜ் வருதா? ஆமாங்க, 1 வீக்கில். மிட்லைன் டயஸ்டமா, எலிஸ் கிளாஸ் 2 ஃப்ராக்சர். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமன். மேம், இந்த பேஷண்ட்டுக்கு சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் அறியா டாக்டர். பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா. சொன்னில் கள்ளம் இல்லையோ, யாரோ பெருவாழ் பிள்ளையோ, இவரு தருவார் பிள்ளை. இப்போ ஓகேவான்னு பாருங்க. சூப்பராக இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சந்தெல்லாம் இல்லவே இல்லை. தேங்க்யூ டாக்டர். ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ. நீங்கள் பண்ண கரெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது டாக்டர். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கு வரணும் டாக்டர். ஓகே, நான் கண்டிப்பாக உங்கள் மேரேஜுக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரினா சிம்பிளாக என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கான பதில் தான் இது. ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒருத்தனுடைய பல்லுக்கு இடையில இருக்க சந்தையோ, இல்லை அந்த நபர் கீழே விழுந்து அவருடைய பல்லு உடைந்துருச்சுனாலோ, இல்லை அந்த நபருக்கு பல் வரிசை சரியாக இல்லைனாலோ அதை சரி பண்ணுறது தான் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி. இப்படி பண்ணுறது மூலமாக அவனுடைய சிரிப்பை மேம்படுத்துறது மூலமாக அவருடைய தன்னம்பிக்கையை நம்ம அதிகரிக்கும். தேங்க்யூ.